you say slow down. I don't like to move too fast. It drowns the truth. தள்ளி வா இங்கே தள்ளி வரும் யார் பக்கத்தில் போ தள்ளி வா அப்படியே அங்கேயே தம்பி. இதில் ஒரு கூடைகளும் ஒரு ஆமை முட்டை வச்சுருக்கோம் சரிங்களா. ஒரு ஆமையோட முட்டை உள்ளே வச்சுருக்கோம். அந்த ஆமை முட்டை வந்து என்னென்னா ஒரு 45 நாள்லேருந்து 50 நாளைக்குள்ள இந்த குஞ்சு பொரிக்கும். குஞ்சு பொரிச்சோன்னு நம்ம இதை எடுத்துக்கொண்டு கடற்கரையை விட்டுருவோம். அது அதோட லைஃப்பாக கடற்கரை வந்து ரன் பண்ணிடும். ஒவ்வொரு கூடைக்குள்ளேயும் ஒரு முட்டை இருக்கும். இந்த இப்போ இந்த இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 6ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 முயலன் குடியிருப்பு முட்டை வந்து 105 முட்டை இருக்குது. இந்த கூடைக்குள்ள மட்டும் 105 முட்டை இருக்குது. 45 நாள்லேருந்து 50 நாளைக்குள்ளே இந்த முட்டை பொரிக்கும் சரிங்களா. முட்டை பொரித்து அந்த குஞ்சு ஒன்று வெளியே வந்தாலும் ஒன்றா வெளியே வந்தாலும் ஒரு கடலில் எடுத்துகிட்டு விட்டுரும். ஆழம் 40 சென்டிமீட்டர் இவ்வளோ தான் ஆழம். இதோட ஆழம் வித்து வந்து 1 அடி இவ்வளோ அகலம் இருக்கும். ஓப்பன் பண்ணி தெரியாது மண்ணை அதிகமாகும். அடுத்த பேச்சு வர 1 அடி ஆழத்துக்கு நம்ம உள்ளதாக இருக்குது. நான் ஊர் வச்சுருக்கேன். ஆமாம், நான் வேறு ஏதாவது தோண்டிக்கூடாது. பறவை வந்து இந்த சேனல் கம்மியாக இருக்கும். ஏன்னா கீழே இருக்க முட்டை வந்து பொறிச்சு மேலே வரணும். மேலே இருக்க கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் போனால் கீழே விழுந்துட்டே இருக்குது. மேலே வர மண்ணு கீழே வந்துருக்கு. கீழே நம்ம சொல்லியிருக்காங்க இல்லையா, உயிரினம்னா ஃபாரஸ்ட்னா ஆடு வனவிலங்கு அப்படின்ட்டு மட்டும் இல்லை, எல்லா உயிரினமும் சரிங்களா. பறப்பானை ஊர்வனை பாலோட்டிகள் இந்த மாதிரி கடல்வாழ் உயிரினம் எல்லாத்தையுமே வந்து வனத்தோட தான் பாதுகாக்குது. இந்த ஆமை பாருங்கள் எவ்வளோ இடம் வாஸ்ட் ஏரியா கடலில் எவ்வளோ இடத்துல வந்து அது வாழுது. ஆனால் அது வந்து இனப்பெருக்கம் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு என்ன பண்ணணும், முட்டை போடுறதுக்கு அது சீதோஷ நிலையில் நம்ம கடற்கரை வேணும். ஸோ அந்த கடற்கரை நம்பி தான் வருது. ஆனால் எங்கேயுமே கடலில் கூட அது பிரச்சனை இல்லை. ஆனால் அது ஒரு உயிரினம் வந்து திரும்ப வரணும்னா இனப்பெருக்கம் முக்கியம். அந்த இனப்பெருக்கத்தை பெரும்பங்கு இருக்கணும். இப்போது யானை வந்து ஒரு விதையை சாப்பிடுதுன்னா அது வந்து ஒரு 25% தான் டைஜஸ்டன் ஆகும். அதுக்கு மேலே இருக்க எல்லாமே விதையாகவே வரும். அது சாணியிலேருந்து அதுவே முளைச்சி வர்றதுக்கு காடு உருவாகிறதுக்கு யானை பெருசாக இதாகுது. தேனி வந்து என்ன பண்ணுதுன்னா எல்லா பட்டாம்பூச்சிலேருந்து எல்லா பூச்சிகளுமே மகரந்த சேர்க்கை உருவாகிறதுக்கு அதிகமாக பண்ணுது. ஆனால் தேனி வந்து அதுலேயும் அதிகமாக எக்ஸ்ட்ராவாக ஒரு 95% தேனி வந்து மகரந்த சேர்க்கை இப்போ நடக்கிறதுக்கு இதாக இருக்குது. அதே போல் தான் ஆமை வந்து கடலை பார்த்து இருக்குது. ஆமை வந்து ஒரு 45லேருந்து ஒரு 180 வரை முட்டை இருக்குது. கடைசியாக நம்ம இதில் 184 முட்டை வந்து ஒரு ஆமை தனியாக 184 முட்டை விட்டுருக்கு. அது ஒரே டைமில் அது வந்து எப்படின்னா நம்ம கடல் அலை அடிக்கல, கடல் அலையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அது சென்ஸ் பண்ணி அந்த இடத்துல முட்டை போட்டுருக்கும். 1000 குஞ்சு பொறிச்சுன்னா அதில் ஒரு குஞ்சு தான் சர்வே ஆகணும்னு ரிசர்ச் இருக்குது. அந்த ஒரு குஞ்சுமே 2வது அந்த முட்டையிடுற காலத்தில் மறுபடியும் அது பொறிச்ச இடத்துக்கு, அதாவது இப்போ இந்த கன்னியாகுமரியில் பொறிச்சதுன்னா கன்னியாகுமரியில் தான் வந்து முட்டை வரும். வேறு எங்கேயாவது நாகர்கோவில் வேறு எங்கேயாவது போயிடுச்சுன்னா அங்கே தான் போய் முட்டை வரும். எங்கே முட்டை பொறிச்சு